வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஜெயம் செஸ்ட் அண்ட் ஸ்லீப் கிளினிக், அமைஞ்சிக்கரை. அதாவது ஸ்லீப் ஹைஜீன், ஸ்லீப் டிசிப்ளின் அப்படிமோ, தூக்க ஒழுக்கம், இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்லீப் ஸ்கெட்யூல் அப்படிமோ. ஸ்லீப் ஸ்கெட்யூல்னா கரெக்ட் டைம் பெட்டுக்கு போயிட்டு கரெக்ட் டைம் எந்திரிக்கிறது. இரவு 10, 10:30, 11 மணிக்குள்ளாக நம்ம படுக்கைக்கு செல்ல வேண்டும். காலையில் 4, 5, 6 மணிக்குள்ளாக எழும்ப வேண்டும். இதுதான் டைமிங்ஸ் ஆஃப் ஸ்லீப். 8 hours ஸ்லீப், 6 to 8 hours ஸ்லீப் இஸ் மேண்டேட்ரி ஃபார் அடல்ட். இதில் இரவு தூக்கம் தான் மிக மிக அவசியம். பகல் தூக்கம் ஒரு ஆஃப்டர் லஞ்ச் ஒரு 20 நிமிடங்கள், அதிகபட்சம் 30 நிமிடங்கள் தூங்கலாம். அது ஒரு பவர் நேப் அப்படிமோ. இந்த டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம். இரவு தூக்கம், பவர் நேப் எடுக்கணும்னா ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இரவு படுக்கைக்கு செல்லதுக்கு முன்னால் 2 ஹவருக்கு முன்னால் 10:30 தூங்குறோம்னா ஒரு 7:30, 8 மணிக்குள்ளே நம்ம இரவு உணவை, மிதமான உணவு, லைட் டயட், நல்ல ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். தூங்குவதற்கு ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் முன்பாக பால் எடுத்துக்கொள்ளலாம், பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம், மற்றும் நட்ஸ் ஏதாவது சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல தூக்கம் வருவதற்கு நமக்கு பிரெயின் ஜிம், மென்டல் ஸ்பா அப்படிமோ, அது பிராணாயாம், மூச்சு பயிற்சி, இல்லை சாதாரண தியானம், யோக நித்ரா, இல்லை புத்தகம் படித்தல், இல்லை மெலோடியஸ் மியூசிக் பார்க்குறது மிக மிக அவசியம். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு முன்னால் நம்ம பார்க்கக்கூடாது. டிவி, ஐபேட், ஃபோன், வாட்ஸ்அப் இது எல்லாமே பார்க்குறது 2 ஹவர்ஸ் முன்னாலே நம்ம ஸ்டாப் பண்ணால் தூக்கம் நல்லா வரதுக்கு மிக முக்கியமான ஒரு தூண்டுதலாக இருக்கும். இது ஸ்லீப் ப்ரொமோட்டிங் அப்படிமோ. மற்றும் பார்த்திங்க அப்படின்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது. சாதாரண மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் பண்ணிக்கலாம். சாயந்தரம் 6 மணிக்கு முன்பாக எளிதான உடற்பயிற்சி, வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி நம்ம பார்க்கில் வாக்கிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை காலையில் எக்ஸசைஸ், பிரிஸ்க் வாக்கிங், சன்லைட் எக்ஸ்போசர் போகிற மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஸ்லீப் ஹைஜீன். இரவு உணவு லைட் டயட் எடுத்துக்கொள்ளணும். தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலாக லைட் டயட் எடுத்துக்கொள்ளணும். பால் சாப்பிடலாம். அதில் புரத அமினோ ஆசிட்ஸில் டிரிப்டோஃபான், அது நல்ல ஒரு ஸ்லீப் இன்டியூசிங் ஹார்மோன். மற்றும் அந்த புத்தகம் படிப்பது மிக அவசியம். தூங்கிட்டு காலையில் புத்துணர்ச்சியாக எந்திரிப்பதற்கு இந்த ஸ்லீப் ஹைஜீன் மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கமின்மை, இன்சோம்னியா பிரச்சனை மிக அதிக அளவு காணப்படுகின்றது. அந்த இன்சோம்னியா பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு ஸ்லீப் ஹைஜீன், கரெக்ட் டைம் பெட்டு போய்ட்டு கரெக்ட் டைம் எந்திரிக்கணும், உணவு முறைகள் கரெக்டான எடுத்துக்கொள்ளணும், உடற்பயிற்சி நல்லா மேற்கொள்ள வேண்டும், சூரிய வெளிச்சம் பெற மாதிரி மேற்கொள்ள வேண்டும். நமக்கு மெலோடியஸ் மியூசிக், பிராணாயாம், அந்த மாதிரி யோக பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் இருக்க வேண்டும். இது எல்லாமே நல்ல தூக்கம் வருவதற்கு மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட். இன்சோம்னியா ட்ரீட்மெண்ட் பார்க்கும் பட்சத்தில் ஸ்லீப் ஹைஜீன் மிக முக்கியமான ஒன்று. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷன், இது ரொம்ப முக்கியம். மருந்து மாத்திரைகள் தேவை கிடையாது. மருந்து மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனையோடு நாம் தேவைப்படும் பட்சத்தில் எடுக்க வேண்டியிருக்கும். இணை நோய்கள் அதை நம்ம இருந்தால் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். தூக்க பிரச்சனைகள், தூக்கத்தில் சுவாச அடைப்பு இருந்தால் அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்லீப் ஹைஜீன், தூக்க ஒழுக்கம், ஸ்லீப் டிசிப்ளின் என்று சொல்வோம். இதை அனைவரும் நல்ல கடைபிடித்து வந்தாலே நல்ல தூக்கம் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஸோ இந்த ஸ்லீப் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எவ்ரிபடி, நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பொருந்தும். இதன் மூலமாக வாழ்வை நாம் நல்ல முறையில் நாம் செழிப்பாக கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.